ஏ மகேஸ்வரி, இன்னும் ஏன் நீ தூங்கல? நாளைக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு, எப்படி தூங்க முடியும்? அதான பார்த்தேன், நீதியே தூங்கினாலும் நீ தூங்க மாட்ட. ஆமா, ஒரு நாள் போல இப்படி அர்த்தராத்திரிக்கு வந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? டாக்டருக்கு நேரம் எது காலை எது? இந்த வீட்டுக்கு வந்த உடனேதான் எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒரு குடும்பம் இருக்கு ஞாபகத்துக்கு வருது. நல்லா ஜோடி சேர்ந்து போங்க. புருஷ மனைவியா லட்சணமா உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு? அவ்வளவுதானே. வர ஞாயிற்றுக்கிழமை நான் நரசிம்ம பக்கமே போக மாட்டேன். உனக்கும் கோர்ட் லீவு. 2 பேரும் ஹனிமூன் கப்பல் மாதிரி ஜாலியா அங்க போயிட்டு வரலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஹனிமூன் கப்பல் இப்படி சொல்ல ஆரம்பிச்சு இதோட 100வது ஞாயிற்றுக்கிழமை ஆகுது. அது சரி சரி, பசிக்குது, சாப்பிட வாங்க. ஆமா, நீ இன்னும் சாப்பிடலையா? புருஷன் சாப்பிட்டப்பறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும் என்ன சம்பிரதாயமோ எனக்கு தெரியல. அதுல இருக்கிற சந்தோஷம் புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தான் தெரியும். வாங்க. புருஷனுக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட தான் தெரியுங்கல்ல. அப்பா நல்லா வேண்டிக்கிடி புள்ளையார. நல்லா குனியா, உன் தலையில தான் ஒண்ணு இல்லையா, விபூதியாக இருக்கட்டும். கஜேந்திரா, கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சிட்ட. இந்த பயலுக்கெல்லாம் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். புத்தி ஆய்க்கா வேணும். சுண்டலு நீ என்ன கணபதியை பார்க்கவா வர? கடலை சுண்டலுக்காவே வர கொடுக்கும். என்ன திட்டுது? திட்டல ஐயா, நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது. எல்லாம் கியூல கஜேந்திரா எல்லாரையும் கியூல நிக்க சொல்லி இருக்குது. தெரியுது இல்ல? பெரிய வெள்ளக்காரையான அதுக்கு ஏபிசி தெரிய போகுது. பல்லவராயர இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. யானை கையேந்தனா சுண்டல் கொடுத்துட்டு போகுது. பாத்தியா மண்ண கவிட்ட. யோ, யானை ஒரு அன்புல விளையாண்டதுயா. இப்ப பாரு சுண்டல் வாங்கிட்டு வரேன். கஜேந்திரா, எரும மாட்டு ஜென்மம். ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவனை. எடு குடிக்க. என்னது? ஐயா, சரி வரதில் நிக்கிறேன். அதுக்கு அப்படி தள்ளாத. ஐயோ, சுண்டல் புறம் போயிருமே. ஐயோ, சரி சரி நிக்கிறேன். அடிச்சு விடாத. எங்க வீட்டு பக்கம் வா, கல்ல விட்டு எறிகிறேன். சீதாராமா, நம்ம கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா. அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல, உன்னை சுண்டலாக்கி ஊர் பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கையை விரிச்சு வாங்கிக்க, துண்டை வைக்காத. எனக்கும் கொடு. எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு நிறைய கொடுத்துரு. கொடுக்கல, வெளியில வா. அண்ணே, எலாய் வண்டியில அரிசி மூட்டையும் காய்கறி இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்போ. சரிங்க ஐயா. அண்ணே அண்ணே, என்ன நீ சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பின்ன சமையல் கட்டுல சங்கீதமா பாடுவாங்க? நீங்க பேசினாவே சங்கீதமா இருக்கு, பாடினா எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஆசைதான். 5ஆம் தேதி கச்சேரி இருக்கு, வந்துடு. அடி சக்க நானா? எங்க கச்சேரி? வழக்கமான இடத்துலதான். வழக்கமான இடமா? கோர்ட்டுக்கு கச்சேரின்னு ஒரு பேர் உண்டு, அது தெரியல பாத்தீங்களா? ஒரு நிமிஷத்துல காதுல பூ வச்சுட்டீங்களே. இவ்வளவு வயசாச்சு, இன்னும் அப்பாவியா இருக்கே. எப்படித்தான் உங்க ஊருக்கு நீ பெரிய மனுஷனாவும் கோயிலுக்கு தர்மகர்த்தாவும் இருக்கே தெரியல. அப்படி மட்டமா எழக்கூடாதீங்க நீ. வேணும்னா எங்க ஊருக்கு வந்து பாருங்க. நான் கணச்சா கட்டல, இனிமே நான் சட்டம். சுருக்கமா சொல்ல போனா எங்க ஊர்ல எவனுக்கு தோல்ல துண்டு இருக்காது, இடுப்புலதான் துண்டு இருக்கும். என்ன பண்ணையா, எப்படா வந்த? அண்ணே, நான் வர்றது இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு லீவு நாள் நல்ல நாள் இல்லாம எப்ப பார்த்தாலும் நர்சிங்ஹோம் நர்சிங்ஹோம் கிளம்புறீங்களே, உங்களை கேப்பர் மேப்பர் கிடையாதா? டேய் மடையா, விஷயம் என்ன? சாஜாப்லாம் சொல்லாதீங்க. இப்படி நீங்க ராத்திரி பகலமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல தொட்டில கட்ட முடியல. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் சூட்ட அன்னைக்கு கட்டலாம்னு சுத்தமான தேக்கல வெள்ளி குமிழலாம் வச்சு ஒரு தொட்டில் செஞ்சு வச்சிருக்கேன். அதை வீட்டுக்கு கொண்டு வர விட மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு என்ன குறை சொல்லி என்னடா பிரயோஜனம்?
உங்க அண்ணி ஆபீஸ் ரூம்ல சட்ட புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டா பெட்ரூம்ல பூஷா இருக்கிறதையே மறந்துடுறா. அவ கட்டில் பக்கம் வந்தாதானே நீ தொட்டில கொண்டு போட முடியும். இதுக்கு நான் தலையில ஓ மை காட் அடிச்சுக்கிறதா இல்ல ஓ மை லார்ட் அடிச்சுக்கிறதா? ஐயோ, உங்க 2 பேருக்கு என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. அண்ணி அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம். டெல்லியில இருக்கிற உங்க தம்பி ராமு சரியான சாப்பாடு வசதி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். யாராவது சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐய சமையல்காரன் இல்ல, சமையல்காரி. வெறும் சமையல்காரி இல்ல, வீட்டுக்காரையும் கூட. குழப்பறைய உங்க அண்ணன் மாதிரி. டேய் நீயாவது புரியும்படியா சொல்லேன்டா. நீங்க சும்மா இருங்க. அண்ணி, உங்க தம்பிக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பெத்தவங்க திருச்சியில ஏதோ ஒரு விசேஷம் சொல்லி வந்து தங்கி இருக்காங்க. நீங்க சரியா சொன்னா இன்னைக்கே கூப்பிட்டு பேசிடலாம். என்னங்க உங்க தம்பி திடீர்னு குண்டை தூக்கி போடுது? ஏடா நல்ல இடம் தானா? உன்னை நம்பி பேசலாமா? என்ன நம்பி பேசலாமாவா? பேசலாமா இல்லடா பேசலாமா? நீங்க சும்மா இருங்க. பாருங்க, உங்களுக்கு வைத்தியம் தான் தெரியும், அன்னைக்கு வழக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையை பத்தி தெரியும். புரியுதா? இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு வரேன். இன்னைக்கே பேசி முடிச்சிடுறீங்க. ஓகே? உங்க குடும்பத்தை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்க தம்பிக்கு எங்க மகளை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆமாங்க, இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்த நாள் எப்பொண்ணு பஞ்சாங்கத்தை பாக்குறேன். ஏண்டா அவசரம் கொடுக்க? பொண்ணு பையனை பார்க்க வேண்டாமா, பையன் பொண்ணை பார்க்க வேண்டாமா? அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க சம்மதம், எங்க பொண்ணு. எங்க தம்பி அப்படித்தான். நாங்க பார்த்து முடிவு பண்ற எதையுமே அவன் தட்ட மாட்டான். இப்பவாவது பஞ்சாங்கத்தை பார்க்கலாமா? இவர் ஏதோ அப்பாவி பையன் நினைச்சாதீங்க. பெரிய மிராஸ்தார், இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை. எனக்கு தம்பி இல்லாத குறைய தீக்க வந்தவன். ஆமா, தம்பி ரொம்ப ஜோவியல் இல்ல? கிடைச்சிடுச்சு. அடுத்த மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை அற்புதமான முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. வாங்க. பகவான் வழக்கமா சொல்றீங்களே பொண்ணை கூட்டுங்கன்னு, அது சொல்ல வேண்டியதானே? பொண்ணா கூப்பிடுங்க, பொண்ணை வர சொல்லுங்க.